வணக்கங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி அனிமல் ஃபார்ம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுட் ஃபார்ம் வச்சுருப்போம். அது என்னது பீட்ரூட்லாம் போட்டு பெரிய ஃபார்மாக செஞ்சுட்டோம். இந்த வீடியோவில் வந்து அனிமல் ஃபார்மு. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் யாரும் சப்ஸ்கிரைபாக பண்ண மாட்டீங்க. என்ன சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தொட்டு ஆடில் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆடு, மாடு, பன்னி, முடிஞ்சால் கோழி, குதிரையெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வீடியோவில் ஆடு, மாடு, கோழியாச்சு நம்ம வந்து ஃபார்ம் வைக்கணும். பார்த்திங்களா, பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி கையில் வீட்டு வச்சுருந்தீங்கன்னா கவ்வு, ஷீப்லாம் வந்து உங்கள் பின்னாடியே வரும். இந்த ஷீப் அப்படியே தூக்கிட்டு போய் ஃபென்ஸுக்குள்ளே போட்டு அடைச்சிட வேண்டியதான். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஷீப் ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து 2 ஷீப் தேவை. ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு ஷீப் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சுற்றி ஐஸ் பயம் தான், அது என்னது ஸ்னோ பயமே. அதில் வந்து அவ்வளோவா அனிமல்ஸ் எதுவும் இங்கே வந்து என் கண்ணுக்கே பட மாட்டேது. இந்த ஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா பன்னி இல்லைனா கவ்வுக்கிட்டேருந்து என்ன எடுக்கலாம்னா நம்ம வந்து லெதர் எடுத்துக்கலாம். பிகுக்கிட்டேருந்து மீட்டு மட்டும்தான் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெகு கிடச்சதுனா பிகு, கவ்வு கிடச்சதுனா கவ்வு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 35 டைமண்ட் இருக்குது. அதனால் வந்து லெதர் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. பிகு பார்த்திங்கன்னா மீட் வந்து 1 சாப்பிட்டாலே 2 ஹங்கர் மீட்டரில் ஏறும். அதே கவ்வோட பீஃபை சாப்பிட்டாலும் 2 ஏறும். பார்த்திங்கன்னா கைஸ், இன்றைக்கி காலையிலே ஒரு ஆடு வந்து என் கண்ணில் பட்டுடுச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ எந்த அனிமல்ஸும் இங்கே இல்லவே இல்லை. 1-2 ஷீப்பு, ஒரு 3 கவ்வு, 2 பிக்கு தான். ஒருவேளை நம்ம காட்டில் இருந்தால் நிறையாலாம் வருமோ. இந்த மாதிரி பிளெயினான ஏரியாவில் இருக்கிறதுனால எதுவுமே வரமாட்டேது போல். ஆனால் கோழி குஞ்சுலாம் நிறையா நிற்கிது. ஓகே நம்மளுக்கு வந்து 3 கிடச்சிச்சு. எப்படி இந்த 2 ஆடு குட்டி போடணும்னு பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் ஃபீடு போடணும். அதுக்கப்புறம் அது வந்து குட்டி போடும். நம்ம 2த்துக்கும் இந்த மாதிரி வீட்டை ஃபீட் பண்ணோன்னா ஹார்ட்டாக வரும். அப்புறம் வந்து அங்கே குட்டி போட்டுரும். நம்ம பார்த்திங்கன்னா 3 மெம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்காங்க. வாங்கடா தம்பிங்களா. கேஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எத்தனை 1 2 3 ஒரு 6 ஆடு, ஒரு குட்டி. பார்த்திங்கன்னா எல்லாமே குதிக்குதுங்க, தப்பிக்க பார்க்குதுங்க. ஓகே, மாடு கிடச்சிச்சு. சொல்ல மறந்துட்டேன், மாடுக்கிட்டேருந்து மில்க்கும் எடுத்துக்கலாம். மில்க்கு, லெதரு, அதுக்கப்புறம் வந்து பீஃபு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கவு தான் கிடச்சிருக்கு. இன்னொன்று கவு தேவை. எங்கேருந்துடா அந்த இன்னொன்று கவு நான் தேடி எடுத்துகிட்டு வருது. என்ன கைஸ், ஒரே ஒரு கவு தான் கிடைக்குது. பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஜோடியாக எதுவுமே கிடைக்க மாட்டேது கைஸ். பார்த்திங்கன்னா ஒன்று குட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்குங்க, இல்லைனா ஜோடியாக இல்லாமல் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஓகே தம்பி, உள்ளவா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து தேடி ஒரு 3 கவு எடுத்துகிட்டு வந்து உனக்கு ஜோடி சேர்த்து விட்டுறேன். உள்ளே வாடா, உள்ளே வாடா. ஓகே, உள்ளே வந்துருச்சு, மூடு. அவ்வளோதான், நீ கைது செய்யப்பட்டாய். ஓகே, நம்ம வந்து எங்கே போகிறோன்னா பன்னி, ஆடு, மாடெல்லாம் தேடுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேது கைஸ். பார்த்திங்கன்னா காடு மாதிரியே இல்லை இந்த இடம். பார்த்திங்கன்னா பிளேன் ஏரியாவாக இருக்குது. இந்த வீட்டு வந்து கவ்வு, அதுக்கப்புறம் வந்து அது என்னது இது ஷீப்பு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டை வச்சு ஹேபல்னு ஒன்று செய்வாங்க. ஹேபல் வந்து அந்த வளர்ந்துக்கிட்ட ஆடு மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். அந்த வேண்டரிங் ட்ரேடர்னு ஒருத்தன் வந்து பின்னாடி அழைச்சிட்டு வருவான். அது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவைப்படும் கைஸ். பார்த்திங்கன்னா கோழி, ஆடு, பன்னி. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா பன்னி இருக்குது, ஆனால் பன்னிக்கு ஜோடி இல்லை. ஓகே, கோழி இந்தா. ஓகே, கோழிக்கு வந்து சீடு. கோழி எப்படி ப்ரோ ஆச்சிட்டு வரதுன்னா அதுக்கு வந்து சீடு தேவை. அடுத்த பாட்டில் வந்து நம்ம வந்து ஸ்கை பேஸ் கட்ட போகிறோம். என்னடா ஸ்கை பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டிட்டோம், தரைக்கு மேலே வீடு கட்டிட்டோம். இன்னும் வந்து நம்ம வானத்தில் வீடு கட்டல, தண்ணியில் தான் வீடு கட்டல. நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வானத்தில் வீடு கட்டுவோம். ஒரு அம்மா பிள்ளையை கண்டுபிடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா -550 வரையும் இவனை ஆச்சிட்டு போகணும் கைஸ். இவனை வேறு அப்புறம் சண்டீஸ் பொறுமையாக வரானுவோம். இன்னும் இந்த ஐஸ் பயமில் சரிவே வருது, ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளே 2 மாதத்தில் 1K அடிக்கணுன்னு சபதம் வேறு விட்ருக்கோம். ஆனால் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கைஸ், நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். அங்கே உள்ள மாடை நான் வந்து சாப்பிடுச்சேன். எதுக்கு ப்ரோ மாடை சாப்பிடுச்சிட்டு பிக்க உள்ள போனோம்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட்டியாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது அதோட வீடு வந்து. அதில் வந்து பிக்க தூக்கி போட்டுட்டு அது வேறு ஜோடி இல்லாமல் நின்றுட்டு இருந்ததா பாவம், அதனால் கொண்டுட்டேன். அதுக்கு பதிலாக வந்து பிக்க தூக்கி உள்ளே போட்டேன். அதனால் பெரிய ஃபென்ஸாக கட்டிட்டேன். பார்த்திங்கன்னா தூரத்தில் நிறையா கவுலாம் நின்றுட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பார்த்திங்கன்னா அதனால் இப்போ பெரிய ஃபென்ஸாக கட்டிட்டு கவ்வை தேடி போகிறேன். பார்த்திங்களா கைஸ், 2 வந்து ஜோடியாக நிற்கிது. அடுத்த வீடியோவில் ஹார்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன அனிமல்ஸ்லாம் ஈஸியாக டேம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பெட்டாக்கிக்கலான்னு சொல்லுங்கள், கமெண்டில் வந்து போடுங்க. நான் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, மாடு வந்து 2 ஜோடியும் வந்துருச்சு. ஓகே, வாங்க உள்ளே வாங்க. ஓகே, மூடி விட்டுருலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஃபார்ம்லாம் செய்யலான்னு சொல்லுங்கள். நான் வந்து பிக்கு, கவ்வு, ஹார்ஸு எல்லா ஐடியாவும் வந்துருச்சு. மற்றபடி சுகர் கேனு, பேம்பு, அந்த மாதிரி வித்தியாசமாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான வேறு என்ன செடிலாம் நம்ம வந்து வைக்கலான்னு சொல்லுங்கள். இந்த ஃபென்ஸ் எதுக்குன்னா ஹார்ஸுக்கு. இது நைட் ஆகிட்டு இன்னொன்று பன்னிக்குட்டியாக பார்த்தேன். பன்னிக்குட்டி பணியாரம் வாடாடே. ஓகே, உள்ளே தள்ளிடலாம். ஓகே, உங்கள் ஃபேமிலி மெம்பர் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் தான் உங்களோட
குடும்பத் தலைவர். நைட்டு க்ரீப்பரை வந்து வெடிச்சு விட்ற போது நம்ம வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த பைப்பில் வந்து வெடிக்க விட்ருவான். மறுநாள் வந்து பார்த்தா என்ன கருமண்டை அதை முட்டிக்கிட்டீங்கிறீங்க எல்லோரும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா 2க்கு ஃபீட் பண்ணி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் குட்டி போடும். பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து பாவம் எல்லாமே தவிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, நம்மளுக்கு லாபம் கிடச்சா போதும்டா டே, போடு ஃபீட். ஓகே, எல்லாமே ப்ரீட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நிறையா குட்டி போடும். பார்த்தீங்கன்னா ஒரு கவு குட்டி வந்திருக்கு. இந்த கவு குட்டிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். அது பின்னாடி இருக்கான். தம்பி, அதை எட்டி பார்க்குறான் பாருங்கள். அந்த கவு இவனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த கவு குட்டிக்கு பேர் வச்சிடலாம். பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ கிடச்சிருக்கு. ஓகே, இவனும் குட்டி போட போகிறானோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குட்டி போட்டுருக்கானு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு குட்டி. ஓகே கைஸ், ஈஸியாக வந்து எக்ஸ்பி ஏற்றி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் போல் நீங்கள் குட்டி போட வச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அடுத்த பாட்டில் ஸ்கை பேஸ் கட்ட போகிறோம். அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. இத்துடன் விடை பெறுவது ஆர் யுவனேஷ். டாட்டா, பாய் பாய்.